யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புதலுக்கான இதய கதறல் ஊழியங்களூடாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருமண வாழ்க்கையில் இணைந்து பல ஆண்டுகளாக கணவன் மனைவியாக நீங்கள் உங்கள் பயணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணத்தில் பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் குறைச்சல்களையும் நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு உண்டாயிருக்கும். இந்த நேரத்தில் கூட திருமணமாகி பல ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் நன்மை இன்னும் கிடைக்கவில்லையே, எந்த விதமான நன்மைக்கான ஒரு சின்ன மேகம் கூட தெரியவில்லை என்று நீ கலங்கி கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கலாம். நான் இந்த நேரத்தில் பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கவனமாய் செவி சாய்த்துக் கொள்ளுங்கள். காலங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது போனால் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி மற்றவர்களுக்கு நன்றாய் இருக்குது என்று நீ கலங்காதே. கர்த்தர் ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அவருக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. ஆகவே அருமையானவர்களே, திருமண வாழ்க்கை ஆனந்தமாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சுற்றி பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாக உட்கார வைப்பார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையை வேதாகமத்தில் உள்ளதாக மட்டுமல்ல, இன்றைக்கும் அவைகள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் குழந்தை இல்லையே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பெயரை சொல்ல அல்லது நாங்கள் நேசித்து கொஞ்சி மகிழ ஒரு பிள்ளை இல்லையே என்று அங்கலாய்க்காதீர்கள். நான் பிரசங்கிக்கிற இயேசு, நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற சத்திய வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் நடந்து வருகிற கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் உங்களை பார்த்து உற்று அவதானித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே கலங்காதீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு குழந்தை இல்லை. தேவ சித்தம் என்று வாழத்தக்க ஒரு தைரியத்தை தேவன் உனக்கு தந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைந்து விடுங்கள். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கேளுங்கள். உங்கள் வாய்க்கு காவல் வைத்துக் கொள்ளுங்கள். தீயவற்றை பேச வேண்டாம், தீங்கானவற்றுக்கு உடன்பட வேண்டாம். பரிசுத்தவான்களை குறித்தும் தேவ மனிதர்களை குறித்தும் அவதூறாய் பேச வேண்டாம். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். ஒரு புதிய வாழ்க்கைக்கு தீர்மானிங்கள். தேவன் புதிய அத்தியாயத்தை எழுதுவார். உங்கள் உடைந்த உள்ளங்களை கட்டத்தக்கதாக வேதாகம வசனம் மாத்திரமே இருக்கிறது. 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று ஆபிரகாம் ஏங்கிட வாய்ப்பு உண்டாயிருந்தது. ஆனாலும் 25 ஆண்டுகள் கழிந்தாலும் தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் நீ உன்னுடைய கற்ப பிறப்பை கண்டுகொள்ளுவாய். அவன் மூலம் இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்தார். இந்த நேரத்தில் நான் பேசுகிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிறவர்களே, நீங்கள் செபிப்பீர்களா தேவ சமூகத்திலே? எபிரேயர் 11:11 படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? வல்ல ஆண்டவரே, திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆகிவிட்டது, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதில்லையே? எவ்வளவோ காசு இருக்கிறது, சொத்து இருக்கிறது ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கற்ப பிறப்பொண்டு இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நேரத்திலே ஜெபிக்கிறவர்களுக்காய் நான் மன்றாடுகிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுகிற கிருபைகளை கொடும் ஆண்டவரே. உலகத்திலே தவறான முடிவுகள் எடுக்காமல் ஆண்டவரே, வாழ்க்கையை கசந்து கொண்டிருக்காமல் தங்களை தாங்களே நொந்து கொண்டு முரட்டாட்டமும் குழப்பங்களும் குடும்பங்களிலே நிறையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் கணவன் மனைவிக்குள்ளே இறங்குவதாக. தேவனே எங்களை இணைத்தார், எங்களை தேவனே இணைத்தார் என்ற 100% தைரியத்தோடு இவர்கள் வாழ கிருபை கொடுப்பீராக.
ஜெபங்களை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்கிறபடியால் நன்றி. மகிழ்ச்சியின் செய்தியும் இன்ப கீதமும் ஆனந்த பாடல்களும் வீடுகளிலே ஒலிக்கட்டுக்கும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையினால் உங்களை முடிசூட்டி அவர் அலங்கரிப்பாராக.